ஹாய், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி வந்து மாட்டு பொங்கல். நிறைய பேர் வந்து உங்ககிட்ட அந்த ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லுவாங்க. அண்ட் அந்த ஜோக் இன்னும் கூட போட்டுட்டு தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, மாட்டு பொங்கல்லாம் அந்த ஜோக் போட்டு தான் ஆகணும். ஸோ அது வந்து பழைய ஜோக்கு, கிரிஞ்சின்லாம் யாரும் சொல்லாமல் சிரிங்க, சந்தோஷமாக இருங்க. அண்டு வேறு என்ன, காலைல 6 மணிக்கெலாம் எழுந்துட்டு கொஞ்ச நாள் அப்படியே சும்மா தான் இருந்தேன். சரி, இப்போ சன்லைட் வாங்கலான்ட்டு மேலே வந்தேன். ஸோ சன்லைட் வாங்கிட்டுருக்கேன். அண்ட் டெய்லியுமே காலையில் ஒரு 8:30 மணிக்குள்ளே வர சன்னை ஜாலியாக வாங்கிக்கோங்க. இட்ஸ் குட் ஃபார் யுவர் ஹெல்த், குட் ஃபார் யுவர் ஸ்கின். டேன்லாம் ஆக மாட்டீங்க 8:30 மணிக்குள்ளே வர சன்லைட்டெல்லாம். சன் வாங்கினீங்கன்னா உங்கள் ஸ்கின்னுக்கு அது நல்லது. ஸோ நல்ல ஒரு க்ளோ தரும், ஹெல்த்தியாக இருக்கும், உங்கள் முடிக்கும் அது ரொம்ப நல்லது. ஸோ காலையில் சன்லைட் வாங்குங்க. விட்டமின் டி நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாகவே கிடைக்குது. ஸோ டெய்லி காலையில் சன்லைட் வாங்கி ஹெல்த்தியாக இருங்க. இந்த வீட்டில் வந்து கோலம் போட்டுட்ருக்காங்க. மம்மி கோலம் போடுறாங்க. டேடி வந்து எங்கள் குட்டி பாப்பா வச்சுட்டு வாக்கிங் போயிட்டுருக்காரு. எங்கள் வீட்டாண்ட நிறைய குட்டி நாயெல்லாம் இருக்குது. நம்ம ஓனர் இருக்கிறார்ல, ஓனர் ஜவஹர், அவர் வீடு இங்கேருந்து தெரியும். நான் உங்களுக்கு காட்டுறேன். அது வரைக்கும் பார்த்தீங்களா, அதுதான் நம்ம ஓனரோட வீடு. அந்த நாய்கிட்ட நான் டெய்லியுமே சொல்லுவேன், காலையில் சன்லைட் வாங்கடா, உடம்புக்கு நல்லதுடான்னு சொல்லுவேன். ஆனால் வரமாட்டான். ஆனால் எழுந்துட்டுருப்பான், வரமாட்டான். ஏன் சொல்லுங்கள்? சன்னு போட்டால் டேன் ஆகிடும்னுவான். ஏன்டா காலைல 8 மணி சன் கூட டேன் ஆகும். சேட் லைஃப். டைம் வந்து இப்போது 11:15 ஆகுது. இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன். அண்ட் சேம் டிஷர்ட் தான் போட்டிருக்கேன். பியர்ட்லாம் லைட்டாக ட்ரிம் பண்ணேன். இங்கே வந்து ஃபஸ்ட் டைம் ஷேப் பண்ணிக்கிறேன் பியர்டை வளர்த்தும் ரொம்ப வருஷம் ஆகுது. வளர்த்து இப்போ தான் ஷேப் பண்ணிக்கிறேன். அண்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அம்மாவை கூப்பிட்டுட்டு கறி கடைக்கு போகிறோம். போயிட்டு வந்துட்டு ஜவஹர் எங்கேயோ போகணுன்னு சொன்னான் லஞ்ச் வாங்கிறதுக்கு. அதுக்கும் போனோம். நான் காட்டுறேன் எல்லாத்தையுமே. ஓகே, மார்க்கெட் செம கூட்டமாக இருக்குது. நேற்று யார் வீட்லேயும் கறி செய்யல போல். இன்றைக்கி தான் எல்லா வீட்லேயும் கறி. நம்ம வந்து இப்போது ஓனர் வீட்டுக்கு வந்துருக்கோம். ஜவஹர் வீட்டுக்கு வந்துருக்கோம். மேலே போயிட்டு தலைவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். ஒரே சவுண்டாக இருக்குது. பரத்து கூட இங்கே தான் இருக்கு. நானே ரெண்டு பேரும் வீட்டில் தனியாக என்ன பண்ணுறானா, சிரானா ஃபைட்டு போயின்னு இருக்குதுங்க. இங்கே வந்து இப்போ சிரானா ஃபைட்டு போயின்னு இருக்குது. மதியில சிரான வச்சுங்க. இவர் தான் ஐபி. அவ்வளோதான் லிமிட்டு. நம்ம ஓனர் எப்பவுமே பிக் பாஸ் தான் பார்ப்பாரு. நம்ம ஒரே பேட்டி எடுக்கலாம். சொல்லுங்க ஜனா, நீங்கள் எப்பவுமே பிக் பாஸே பார்த்து நிற்கிறீங்க. அப்போ அது என்னது? 24 மணி நேரம் பிக் பாஸ் பாக்குறீங்களா? ஏன் பாக்குறீங்க? நல்லா வீடியோ ஏமாத்திரியா? கிரே கலர் முடி வச்சு கருப்புல டை வச்சு ஊரை ஏமாத்திரியா? ரவா பொட்டை குசை. மொட்டை குத்துன்னு பேசுறதுலாம் போட்டுருவேன். இப்போ வந்து நம்ம ஓனர்களோட லஞ்சு சாப்பிட போகிறோம். பரத் வரல, ஏன்னா பரத் ஆல்ரெடி சாப்பிட்டான். ஹாய், டைம் வந்து இப்போது 2:15 ஆகுது. ஸோ அஞ்சப்பர் ஹோட்டலுக்கு வந்துருக்கோம். ஓனரும் இருக்கிறாரு. நான் உங்களுக்கு ஓனரை காட்டுறேன், இருங்க. லஞ்சு சாப்பிட வந்திருக்கோம். ஏன்னா சொல்ல விரும்புறியா வீடியோவில்? பில் நீ வச்சு ஃப்ரைட் ரைஸா?
சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் நம்ம சாப்பிடவே இல்லையாடா? நம்ம வாத்தியார் பில்லு பார்த்துக்கிறாரு. டேய் இங்கே போய் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடு. எக்ஸ்ட்ராவாக சிக்கன் ரைஸை பில்லில் ஆட் பண்ணிட்டாங்க. நாங்கள் அதை சாப்பிடவே இல்லை. நாங்கள் ஃபஸ்ட்டு 3 கத்து மட்டும் தான் சாப்பிட்டோம். தெரியாமல் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது நேரம் போட்டுருக்கு. நம்ம இப்போ வந்து நம்ம தலைவன் வீட்டில் கேம் ஆட போகிறோம். PS5. ஆமாம், ஓனர்கிட்ட PS5 இருக்குது. ஸோ இப்போ நம்ம அதான் விளையாட போகிறோம். ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணுவோம். பும்ரா போடுறாரு பாருங்க. பும்ரா தலைவன் கேம்லேயும் அப்படி தான் பாவுடா வரான். கோலி அதே பால் அதே விக்கெட். சேட் லைஃப். ராக்குக்கு வேற என்ன ஆச்சுன்னே தெரில. சில மாதிரி நின்ட்டாரு அப்படியே. இந்த கேமில் எதனா பக்கா இல்லை என்னான்னு ஒன்றும் தெரில. தலைவன் சில மாதிரி நின்ட்டான். யாருன்னா அவனை அடிங்கிற அடி. கமான் பட்டிஸ்டா, அவனை அடி 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 அடி. எவனா அடிக்க மாட்டானே. மொக்க வாங்கினாரு மொக்க. ஹாய், டைம் வந்து இப்போது 8:45 ஆகுது. டின்னர் வந்து சும்மா வீட்டில் சிக்கன் செஞ்சாங்க, அதை மட்டும் சாப்பிட்டேன். நம்ம திரும்ப ஜவஹர் வீட்டுக்கு போகிறோம். நைட்டு ஜவஹர் வீட்டில் தான் தூங்க போகிறோம். அண்ட் நாளைக்கு நிறைய பிளான்ஸ் இருக்குது தலைவன் வீட்டில். ஸோ அதெல்லாமே நாளைக்கு நைட்டு நான் வீடியோவாக போடுவேன். ஸோ இன்றைக்கி வீடியோ இவ்வளோ தான். ஃபுல்லாக நல்லா ஊர் சுற்றிட்டு நிறைய கேம் ஆடிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் அப்படியே தான் போச்சு டுடே. நாளைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் போகும். நாளைக்கும் வந்து அவனுங்க கூட தான். நாளைக்கு வீட்லேயே தான் இருப்போம். முடிஞ்ச அளவுக்கு டேஸ் போக போக விளாக்லாம் இன்னும் நல்லா பண்ண கற்றுக்கிறேன். வீடியோஸ் வந்து அப்பப்போ சின்னதாக கிளிப்பாக கிளியராக நான் தான் எடுத்துகிட்ருக்கேன். ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது வெளியில் போயிட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு. ஒரு மாதிரி ஷையாக இருக்குது, எல்லோரும் நம்மளை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து பழக டேஸ் போக போக கரெக்ட் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். கற்றுப்போம் நம்மளும் அதை ப்ராப்பராக வந்து இதுதான் கரெக்டாக வந்து இந்த இடத்துக்கு போனால். ஸோ ஓகே, இந்த இடத்துக்கு இப்போ போகிறோம், இதுதான் இந்த இடம், கரெக்டாக அந்த கிளிப்பு கரெக்டாக போடுற மாதிரி இன்னும் செட் ஆகும். டேஸ் போக போக இந்த ரெக்கெல்லாம் போயிடும். ஷைனஸ்லாம் போனதுக்கப்புறம் நம்ம கிளியராக பண்ண கற்றுக்கலாம். ஸோ இன்றைக்கி டே இவ்வளோ தான். நாளைக்கு என்ன பண்ணுறோன்றதை நாளைக்கு நான் சொல்கிறேன். நாளைக்கும் நிறைய விஷயம் பண்ணோம். அடுத்த நாளைக்கும் பிளான் இருக்குது. ஸோ 2 நாளைக்கு ஃபுல்லாக அப்படியே தான் போகும். பரவாயில்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ டைம் கிடைக்கும் போது கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது டைம் ஃப்ரீயாக இருக்கிற வயசு இல்லை தான். பட் என்ன பண்ணுறது, லைக் பரவாயில்ல பார்த்துக்கலாம். ஓகே, எஸ், குட் நைட்.